السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له في الأرض وآتيناه من كل شيء سببا فأتبع سببا حتى إذا بلغ مغرب الشمس وجدها تغرب في عين حمئة ووجد عندها قوما قلنا يا ذا القرنين إما أن تعذب وإما أن تتخذ فيهم حسنا قال أما من ظلم فسوف نعذبه ثم يرد إلى ربه فيعذبه عذابا نكرا وأما من آمن وعمل صالحا فله جزاء الحسنى وسنقول له من أمرنا يسرا ثم أتبع سببا حتى إذا بلغ مطلع الشمس وجدها تطلع على قوم لم نجعل لهم من دونها سترا كذلك وقد أحطنا بما لديه خبرا قال رسول الله صلى الله عليه وسلم பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ரவாஹுல் புகாரி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தஃசீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் திருமறை குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 83வது ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய வரலாற்று செய்திகளை நம்ம போன வாரத்துக்கு முந்தைய வாரம் பார்த்திருக்கிறோம். என்ன வரலாறு அல்லாஹ் சொல்றான்? துல்கர்னைனை பற்றியும் யஜூஜ் மஜூஜுகளை பற்றியும். சரியா, நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்களாக்க 10 ஆயத்துக்கு மேல துல்கர்னைன்டா யாரு, யஜூஜ் மஜூஜ்னா யாரு அப்படிங்கிற இந்த வரலாற்று செய்திகளை தான் இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம பழைய பாடத்தை ஞாபகப்படுத்தி புட்டு போனாதான் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இது புரியும். நான் பழைய பாடத்தை நான் ஞாபகம் ஊட்டுறதை விட உங்கள்கிட்ட ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, சரியா? அதனால கேள்வி பதில் மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டு நான் புதிய செய்திக்கு போயிடுறேன். துல்கர்னைன் என்று சொன்னால் 2 கொம்புகள் உடையவர், அப்படித்தானே? ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? எந்த 2 அரசாங்கத்தை? ரோம் பாரசீகம் என்ற 2 வல்லரசுகளை அவர் வழிநடத்தக்கூடிய காரணத்தால அதுக்கு என்ன பேர் வந்துச்சு அவருக்கு? துல்கர்னைன், 2 கொம்புகள் உடையவர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அவருடைய இயற்பெயர் என்ன? இஸ்கந்தர், சிக்கந்தர் புரிஞ்சா? அவ பெரிய மன்னராக, இந்த மன்னரா இருந்தால இல்லையா கந்தர், இஸ்கந்தர் பாக்குறமா இல்லையா? இவர் பேர் இஸ்கந்தர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த வரலாற்று செய்தி. இதுல நீங்க பாத்தீங்களாக்க இந்த இவருடைய வரலாறு யஜூஜ் மஜூஜ் பத்தி எல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம நீண்ட பெரிய ஒரு ஹதீஸ படிச்சோமா? அந்த பெரிய ஹதீஸ் எங்க இருக்குது? முஸ்லிம்ல 5629 5630வது ஹதீஸாக இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்ச பழைய பாடமா இருக்குது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜூஜ் மஜூஜை பற்றி சொல்றதுக்கு முன்னால யார சொல்றாங்க? ஈசா நபியை சொல்றாங்க. அதுக்கு முந்தி யார சொன்னாங்க? தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க. அப்ப மறுமையுடைய பெரிய அடையாளங்கள்ல முதல்ல தஜ்ஜாலு, ரெண்டாவது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூணாவது யஜூஜ் மஜூஜ் அப்படிங்கிற வரலாற்று செய்திகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம். தஜ்ஜால் வருவானா இல்லையா? தஜ்ஜால் யார் உருவத்தில் வருவான் என்று சொன்னால் யார் உருவத்தில் வருவான்? அப்துல் உஸ்ஸா பின் கதன்.
இந்த அப்துல் உஸ்ஸா பின் கத்தன் அவர் முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவரா? மக்காவுடைய காபிர். மக்காவுடைய காபிர்கள் ஒருவருடைய பேர் அப்துல் உஸ்ஸா பின் கத்தன். அவர் உருவத்துல தான் யார் வர்றது? தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் எங்கிருந்து வெளிப்படுவான் என்று சொன்னால், எங்கிருந்து வெளிப்படுவான்? எந்த நாட்டிலிருந்து? ஷாமுக்கும் ஈரானுக்கு மத்தியில். சரியா? ஷாமுக்கும் ஈரானுக்கு மத்தியிலிருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான். தஜ்ஜால் வந்தால் நம்ம ஓத வேண்டிய சூரா என்ன? கஹ்ஃப் சூராவுடைய முந்தைய ஆயத்து பிந்திய 10 ஆயத்துகளை ஓதிக்கிறங்க, அதை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அதை நீங்கள் ஓதினால் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பான். பிளஸ் நம்ம எல்லாம் ஒரு துவா சொல்றோம்ல, அல்லாஹ் அத்தஹியாத்துல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபரி வ மின் அஸாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் கேக்குறோமா இல்லையா? இதுகளையும் ஓதிக்கிறணும். தஜ்ஜால் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் இருப்பான்? எத்தனை நாள் இருப்பான்? 40 நாள். அதுல முதல் நாள் ஒரு வருஷம் மாதிரி, 2ஆம் நாள் ஒரு மாசம் மாதிரி, 3ஆம் நாள் ஒரு வாரம் மாதிரி, 4ஆம் நாள்ல இருந்து கடைசி வரையில வழக்கம் போல இல்லையா? தஜ்ஜால் பூமி ஃபுல்லா சுத்திடுவான். பார்த்துருக்கோமா இல்லையா? தஜ்ஜால் போகாத 2 ஊர் தான். அதுவும் போக முயற்சி பண்ணுவான். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? தடுத்து நிறுத்துவாங்க. எல்லாம் பழைய பாடங்கள். எந்த 2 ஊருக்கு போக முடியாது? மக்கா மதீனாவுக்கு போக முடியாது. அவனுக்கு பல சக்திகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான். வானத்தை பார்த்து என்ன செய்வான்? மழையை பெய் அப்படின்னு சொல்லுவான், மழை பெய்யும். புற்பூண்டுகளை முளைக்க செய்யும் பூமியை பார்த்து சொல்லுவான், என்ன செய்ய? முளைக்கும். அவனை பல பேர் கடவுள் ஏத்துக்கிடுவாங்க. அவங்க எல்லாம் சுபிச்சமாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு என்ன செய்வாங்க? வாழுவாங்க. யாருக்கு ஈமான் அதிகமாக இருக்கிறதோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவனை கடவுளாக ஏத்துக்கிற மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டான்? வானத்துக்கு உத்தரவு போட மாட்டான், மழை பெய்ய உத்தரவு போட மாட்டான், மழை பெய்யாது, புற்பூண்டுகள் முளைக்காது. ஒரு பக்கம் கெட்டவங்களை பாத்தியலாக்கு செல்வ செழிப்போடு வாழ்வார்கள், நல்லவங்களை பாத்தியலாக்கு கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு மனுஷன் ஒரு வாலிபன் அவன் என்ன செய்வான்? கொலை 2 துண்டா வெட்டிடுவான். வெட்டி போட்டு அவன் பேரை சொல்லி வாப்பா அப்படின்னு கூப்பிடுவான். அவன் என்ன செய்வான்? மறுபடியும் நெசமான உசுரோடு சிரிச்சுக்கிட்ட, நெசமான உசுரோடு சிரித்த நிலையில் அவன் எந்திரிச்சு என்ன செய்வான்? வருவான். அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரியான காலகட்டத்துல தான் யார் இறங்குறது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நாட்டில் இறங்குவாங்க? டமாஸ்கஸ், சிரியா, அப்படித்தானே? தமஸ்கல அவங்க இறங்குவாங்க. ஒரு வெள்ளை மினாரா கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துக்கு நடுவில் என்ன செய்வாங்க? பந்தியில் பக்கத்துல இறங்குவாங்க. அவங்க இறங்கும் போது 2 மலக்கு மேல என்ன செய்வாங்க? 2 மலக்குடைய ரெக்கைகள் மேல 2 கைகளை போட்ட வண்ணமாக என்ன செய்வாங்க? கீழே இறங்கி வருவாங்க. சிரியாவுல தான் அவங்க இறங்குவாங்க. டமாஸ்கஸ்ல தான் அவங்க இறங்குவாங்க. அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படின்னு அவங்க இறங்கும் போது அவங்க ஆடை உடுத்திருப்பாங்கல்ல இல்லையா? அந்த ஆடை நிறம் எதுவாக இருக்கு? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், குங்குமப்பூ. சரியா? குங்குமப்பூ நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையோடு வருவாங்க. தலையில அப்படி நீர் சுற்ற மாதிரி வருவாங்க. பளிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள யாரு கொலை பண்றது? அதாவது தஜ்ஜால யாரு கொலை பண்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை பண்ணுவாங்க. எந்த இடத்துல வச்சு? பாலஸ்தீனத்துல லுத்து இன்னைக்கு அந்த ஊர் இருக்குது. பாலஸ்தீனத்தில் லுத்து என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த லுத்து என்ற ஊரில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜால் என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வாங்க. அப்படிங்கிற வரலாற்று செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தஜ்ஜால் கொலை செய்யப்பட்ட பிறகு, பாயிண்ட் புரியுதா? தஜ்ஜால் கொலை செய்யப்பட்ட பிறகு அடுத்த பெரிய அடையாளமாக யார் வர்றது? யஜூஜ் மஜூஜ் வருவார்கள். முதல்ல தஜ்ஜால் வந்துருவான். அப்புறம் ஈசா நபி வருவாங்க. ஃபைட் நடக்கும். ஈசா நபி தஜ்ஜாலை கொலை பண்ணிடுவாங்க. தஜ்ஜால் கொலை செய்யப்பட்டுருவான். அதுக்கு பிறகு யார் வருவாங்கன்னு சொன்னா யார் வர்றது? யஜூஜ் மஜூஜுகள் வருவார்கள் இல்லையா? யஜூஜ் மஜூஜுகள்
மனித இனமா வேறு இனமா? என்ன இனம்? என்ன இனம் தான்? ஆதம் நபியுடைய பிள்ளைகளா பிள்ளைகள் இல்லையா? ஆதம் நபியுடைய பிள்ளைகள். அவங்க நெட்டையா இருப்பாங்களா குட்டையா இருப்பாங்களா? தெரியல, வல்லாஹு அலம். நம்ம ஊர் மக்கள் தான் குட்டையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அதுவும் எவ்வளவு குட்டையா இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா, புல்லு இருக்கு பத்தியலா, புல்லுல ஏறுறதுக்கு ஏணியை வச்சு ஏறுவாங்க. இது நம்ம ஊரு கதை கப்சாவே தவிர இப்படின்னு குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி சொல்லும் போது ரொம்ப உயரமா இருப்பான். இவங்கெல்லாம் சொல்றாங்க கடலுக்குள்ள போனா கடலுடைய மொத்த ஆழம் எதுவா தான் இருக்குமா? கரண்டக்கால் வரதா இருக்குமா? கடல்ல மீனை பிடிச்சி என்ன செய்வாங்களா? சூரியன்ல காட்டி சுட்டு திம்பானா. இவங்கள கதை சொல்றாங்க. அப்படி பனைமரத்தை புடுங்குவானா, பனைமரத்தை புடுங்கி என்ன செய்வானா, பல்லு தேப்பானா, மிருதுவாக்கு பண்ணுவானா அப்படின்னு இவங்களா கதை சொல்றாங்களே தவிர இப்படின்னு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற செய்தியையும் நம்ம புரிஞ்சுக்கிறானே. இந்த தஜ்ஜாலுடைய யஜூஜ் மஜூஜுடைய பல சக்திகளை நான் பார்த்திருக்கிறோமா இல்லையா? யஜூஜ் மஜூஜுடைய முக்கியமான சக்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் எத்தனை புள்ள வைப்பாங்க? 1000 அல்லது 1000க்கு மேல. பயங்கர பெரிய கூட்டமா இருக்கேன். ஒரு யஜூஜ் மஜூஜ் 1000 பிள்ளையை வைப்பான் குறைஞ்சது, அல்லது அதுக்கு மேல பிள்ளையை வைப்பாங்க. அவ்வளவு பெரிய கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். யஜூஜ் மஜூஜ் வந்துட்ட பிறகு மக்கள் காபாவுக்கு போய் என்ன செய்வாங்க? ஹஜ் உம்ரா பண்ணுவாங்க. காபத்துல்லாஹ்ல போய் தவாப் செய்வாங்க இல்லையா? பார்த்திருக்கிறோமா இல்லையா? அதுக்குமே இல்லையாத்தா? வரலையோ? புகாரில 1593, ஏன்னா பழைய பாடங்களை ஸ்பீடா வண்டியை ஓட்டுறேன் சரியா? புகாரில 1593வது ஹதீஸா வருது. யஜூஜ் மஜூஜ் வந்துட்ட பிறகு காபத்துல்லா தவாப் செய்யப்படும். எப்போது காபத்துல்லா தவாப் செய்யப்படவில்லையோ, தவாப் நிறுத்தப்படுகிறதோ, அப்பதான் என்ன வரும்? கியாமத்து வரும், உலகம் அழியும் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி பாத்தியலாக்க இந்த யஜூஜ் மஜூஜ் இருக்கிறாங்க பத்தியலா, பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை ஒரு மலைக்கு நடுவுல போட்டு அடைச்சு வச்சது யாரு? நம்ம பார்க்கக்கூடிய யஸ்அலூனக அன் தில் கர்னைன். துல்கர்னைன் என்ன பண்ணாரு? அந்த பெரிய சக்தி வாய்ந்த கூட்டத்தை கொண்டு போய் அங்கேதான் வசித்தாங்க, அதுல கொண்டு போய் அடைச்சு போட்டாரு அப்படிங்கிற வரலாறு நம்ம தர்ஜுமாவை தான் பார்க்கல, அந்த வரலாறு ஹதீசுகளை படித்திருக்கிறோம். அவர் அடைச்சு வச்சார்ல, அந்த அடைச்சி வச்ச அந்த செவர் இருக்குல்ல, அதுல ஓட்டை விழுந்திருக்கிறது. ஓட்டை இருக்கா? ஓட்டை இல்லையா? ஓட்டை இருக்குது. எவ்வளவு தூரம் இருக்குது? மாஷா அல்லா தபாரக்கல்லா, இவ்வளவு தூரம். இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த கட்ட விரலையும் சேர்த்தமாக்க இருக்கு பத்தியெல்லாம், இவ்வளவு தூரம் ஓட்டை விழுந்து விட்டது. எப்ப விழுந்துருச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே இவ்வளவு தூரம் ஓட்டை விழுந்து விட்டது அப்படிங்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவங்க எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவங்க அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலையே கொலை பண்ணிட்டாங்க இல்லையா? ஆனா யஜூஜ் மஜூஜ் என்ன செய்ய முடியாது? கொலை செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவங்க அப்படிங்கறனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா நபி என்ன சொல்லுவான்? யாரெல்லாம் உண்மையான இறை விசுவாசிகளோ அவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு எங்க போயிருங்க? எந்த மலைக்கு போயிருங்க? துருசினா மலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லுவான். ஈசா நபி யார் உண்மையான இறை விசுவாசிகளோ மூமின்களோ முத்தகீன்களோ அவங்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு துருசினா மலைக்கு போயிருவாங்க, அந்த மலையில போய் தங்குவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம சகோதரர் நாசர் பாய் துலகிக்கு பிறகு கேட்டாரு, ஜி அந்த நாட்டுல வாழ்றவங்களை ஈசா நபி துருசினா மலை கூட்டிட்டு போய் சேஃபா வச்சுக்கிடுவாங்க, நம்ம திருச்சியில வாழ்றவங்க நம்ம எப்படி துருசினா மலைக்கு போறது அப்படின்னு கேட்டாங்க சரியா? அப்ப துருசினா மலையில வச்சு ஈசா நபி அவங்கள சேஃப்டி பண்ணுவாங்க. அப்பவும் யஜூஜ் மஜூஜ் என்ன செய்வாங்க? அந்த மலைய முற்றுகையிடுவார்கள், மலைக்கு மேல ஏற முயற்சி பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொலை பண்ணணும். இருக்கிற எல்லா பூமியில இருக்கக்கூடிய மத்த உண்மையான முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க? கொலை செஞ்சிருப்பாங்க. இந்த மேல வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க.
அந்த காலம் வந்து வறுமையான காலமா இருக்கும். மேல வந்து முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல, ஈசா நபி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வறுமையான காலம் இருக்கு. பசி பஞ்சம் பட்டினியில மக்கள் முஸ்லிம்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆட்டின் தலையை பெறுவது இல்லையா, ஒரு மாட்டின் தலையை பெற்றுக் கொள்வது எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். 100 தங்க காசை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இல்லையா, இன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஓடுது அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்குமா இல்லையா? பாய் மாஷா அல்லா தபாரக் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் பாய் 1 லட்சத்துக்கு பொதுவா சொல்றேன் தானே, கனிபாய் எல்லாம் சொல்லல, நீங்க அவரை பாக்குறீங்க. அவ பாரக் அல்லாஹ் ஃபீக்கும், நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் போயிருச்சு, 2 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா இல்லையா? அப்ப 1 தீனார் என்று சொல்லுவது எவ்வளவு? 4 கிராமை விட அதிகமான தங்கம். 100 தீனார் என்று சொன்னால் எவ்வளவு? 425 கிராம். கரெக்டா துல்லியமா கணக்கு போட்டியலாக்க எவ்வளவு? 425 கிராம் 100 தீனார் என்பது. நீங்கள் 100 தீனாரை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அதை விட சந்தோஷம் அந்த வறுமையான காலகட்டத்தில் ஒரு மாட்டின் தலையை பெற்றுக்கொண்டால் அந்த முஸ்லிம்கள் சந்தோஷப்படும். அவ்வளவு வறுமை, அவ்வளவு பசி, அதனால அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப இவங்க எல்லாம் மேல வர போறாங்க பத்தியலா, கொலை செஞ்சிருவாங்க பத்தியலா. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மேல இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் என்ன செஞ்சாங்க? பாதுகாப்புக்காக துவா செஞ்சாங்க. யஜூஜ் மௌஜூஜ அல்லாஹ் யா அல்லாஹ் அழிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா? யஜூஜ் மௌஜூஜ ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் அழித்து விட்டான். எப்படி அழித்தான்? கழுத்துல கழுத்து பகுதியில வந்து ஒரு வண்டு மாறி ஒரு புழு, கழுத்து பகுதியில வந்து எல்லாருடைய எக்கச்சக்கமா இருப்பாங்க அவங்க எல்லாருடைய கழுத்து பகுதிகளில் ஒரு புழு ஏற்பட்டுச்சு. அந்த புழுவின் மூலமாக ஒட்டுமொத்த யஜூஜ் மௌஜூஜ் என்ற சக்தி வாய்ந்த கூட்டத்தை, பலமான கூட்டத்தை ஒரே நாள் அல்லாஹ் என்ன பண்ணா? அம்புட்டு பேரை அல்லாஹ் அழித்தான். அம்புட்டு பேரை அல்லாஹ் அழிச்ச உடனேயுமே அதுக்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஸ்லிம்களும் துருசினா மலையில என்ன செய்வாங்க? கீழே இறங்கி வருவாங்க. வந்தா யார்? வெறும் ஜனாசாவா கிடக்கும். யஜூஜ் மௌஜூஜுடைய ஜனாசாவா கிடக்கும். நாட்டம் அடிக்கும். அம்புட்டு பேரையும் தூக்கி அடக்கம் பண்ண முடியாது. என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க. யா அல்லாஹ் இந்த பூமியை சுத்தப்படுத்த அல்லாஹ் அப்படின்னு துவா செய்வாங்க. அல்லாஹ் வந்து ஒரு பறவையை அனுப்புவான். அந்த பறவை எப்படி இருக்கும்? ஒட்டகத்தின் கழுத்தை போன்றும் ஒரு பறவையை அல்லாஹ் அனுப்புவான். அந்த பறவை எப்படி இருக்கு? நம்ம ஏற்கனவே படிச்ச பாடம் தானே, தர்ஜுமா தான் செய்யல, ஹதீஸுகளா சொல்லிட்டேன் சரியா? ஒட்டகத்தின் கழுத்தை போன்று அந்த பறவைகள் வந்து இருக்கேன். எல்லாம் அந்த ஜனாசாவை தூக்கி தூக்கி என்ன செய்யும்? அங்கிருந்து அப்புறப்படுத்தேன். எல்லாம் அப்புறப்படுத்திய பிறகு அல்லாஹ் வந்து ஒரு இதமான மழையை இறக்குவான். மழை என்ன செய்யும்? பூமியை கழுவி விட்டு அந்த அந்த அசிங்க, அந்த அசுத்த, அந்த துருவார எல்லாத்தையும் விட்டு நீக்கி சுத்தப்படுத்துறேன். பூமி வந்து பளிச்சுன்னு இருக்கேன். எல்லாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு பரக்கத்தான காலமா இருக்கும். யஜூஜ் மௌஜூஜ் அழிக்கப்பட்ட பிறகு செல்வ செழிப்பை வந்து அல்லாஹ் பரக்கத்தா கொடுப்பான். எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தா கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, ஒரு மாதுளை பழம் இருக்கா இல்லையா? ஒரு மாதுளம் பழத்தை எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க? ஒரு பெரிய கூட்டமே. நம்ம எல்லாம் வந்து 1 கிலோவுக்கு 4 மாதுளை பழம் வருமா? வருமலத்தாக நம்ம இப்ப அப்ப 1 மாதுளம் பழத்தை வச்சு பெரிய கூட்டமே சாப்பிடும். அந்த அளவுக்கு பழங்கள்ல அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த மாதுளை பழத்துடைய அந்த மேல உள்ள தோல் இருக்கு பத்தியெல்லாம், தோல் தான் வீட்டுக்கு என்ன செய்வாங்க? ரூஃபுகளாக போடுவார்கள். அந்த அந்த தோல் அவ்வளவு பெருசா, ஒரு ஊடு மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்டுக்கு பரக்கத் செய்வான், மாட்டுக்கு பரக்கத் செய்வான், ஒட்டகத்துக்கு பரக்கத் செய்வான். அதுகள் தரக்கூடிய பால் இருக்கு பத்தியெல்லாம், ஒரு ஆடு தரக்கூடிய பாலை ஒரு குடும்பமே என்ன செய்யும்? குடிக்கும். ஒரு மாடு தரக்கூடிய பாலை குடும்பம், சொந்த பந்தங்கள் 50 பேரும் குடிப்பாங்க. ஒரு ஒட்டகம் தரக்கூடிய பால் என்ன செய்யும்? ஒரு கிராமம், ஒரு குலமே வந்து குடிச்சிடும். அவ்வளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பரக்கத் வந்து கொடுப்பான். அந்த மாதிரியான காலகட்டத்தில்
என்ன நடக்க அப்படின்னு சொன்னா, ஒரு காற்று அடிக்கும், இதமான ஒரு காற்று அடிக்கும். அந்த இதமான காற்று அப்படியே நம்முடைய எங்க வருமா, அக்குளுக்குள்ள புகுந்து உள்ள வருமா. அந்த இதமான காற்று அப்படி அக்குளுக்குள்ள புகுந்து வந்த உடனேயுமே இருக்கக்கூடிய அந்த எல்லா மூமின்களும் எல்லா இரையச்சம் உள்ளவர்களும் எல்லாம் என்னவாயிருவாங்க, மூத்தா போயிருவாங்க. அந்த காற்று படும் அப்படி இதம் அப்படி அப்படி 50 பேரும் சரியா மூத்தா போயிருவாங்க. பூமியில யார் மட்டும் தான் மிஞ்சுவாங்க, கெட்டவர்கள் மட்டும், பெரிய பாவிகள் மட்டும் இந்த பூமியில வந்து மிஞ்சுவாங்க. அந்த பெரிய பாவிகள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க விபச்சாரம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வெட்கம் கெட்டவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்வது எங்க வச்சு உறவு கொள்வாங்கன்னு சொன்னா, எங்க வச்சு உறவு கொள்வாங்க, ரோட்ல வச்சு கழுதைகளை மாறி மனைவியோடு உறவு கொள்வாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் என்ன வரும், கியாமத்து வரும், கியாமத்து வரும் அப்படிங்கிற இந்த செய்திகளை நம்ம ஏற்கனவே பழைய பாடம் படிச்சுக்கிறோமா இல்லையா? நான் எதுக்கு இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணினேன்னு சொன்னா, ஒண்ணு போன வாரத்துக்கு முந்தைய வாரம் சில சகோதரர்கள் இல்லையா, அப்படித்தானே பகுது மாதிரியான சில சகோதரர்கள் வரவில்லை, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், படிச்சு 2 வாரம் ஆயிருச்சுல, கொஞ்சம் மறந்து போயிருப்பீல்ல, அதை மறுபடியும் ஒரு ஞாபகம் மூட்டி போட்டு உங்களுக்கு தர்ஜுமா செய்யறா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். அதுக்காகத்தான் இந்த செய்திகளை சொல்லிவிட்ட. இப்ப நான் தர்ஜுமாவுக்கு வர்றேன். 83வது சூரா. இப்ப உங்களுக்கு தர்ஜுமாவை படிச்சு பார்த்தா பளிச்சுன்னு புரியும். வயஸ்அலூனக அன்தில் கர்னைன், நபியே துல்கர்னைனை பற்றி அவர்கள் உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல மக்காவுல தாவா செய்யும் போது மக்காக்காரவங்க போய் இல்லையா அந்த யூதர்கள்ட்ட போய் கேட்டாங்கல்ல, இவன் நபியா நபி இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க 3 கேள்வி கேளுங்கன்னு சொன்னாங்களே இல்லையா. ஒன்னு குகைவாசிகளை பற்றி, ரெண்டாவது யாரை பற்றி, துல்கர்னைனை பற்றி, மூணாவது எதை பற்றி, ரூஹை பற்றி படிச்சிருக்கிறோமா இல்லையா. அப்ப அவங்க துல்கர்னைனை பற்றி நபியே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. குல், நீங்கள் சொல்லுங்கள், சாத்துலு அலைக்கும் மின்ஹு திக்ரா, அவர்களை பற்றிய சில முக்கியமான செய்திகளை, முக்கியமான குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். என்ன முக்கியமான குறிப்பு, இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்ளி, அவருக்கு இந்த பூமியில் மக்காண்டா என்ன, மக்கான் அப்படிதானே, மக்காண்டா வீடு, வாசல், சொத்து, சுகம், அதான் மக்கான் சரியா. அதாவது அல்லது வசதி வாய்ப்பு அல்லது ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரம் வந்தாலே வசதி வாய்ப்பு வந்துடும். வசதி வாய்ப்பு வந்தாலே எதெல்லாம் வாங்கி போடுவாங்க, மக்கான்களாக வாங்கி போடுவாங்க. புரிஞ்சா? இங்க அல்லாஹ் சொல்றா, இன்னா மக்கன்னா லஹு, அவருக்கு நாம் எதை கொடுத்தோம், மக்கான்களை, ஆட்சி அதிகாரத்தை, செல்வத்தை, செல்வாக்குகளை நாம் அவருக்கு கொடுத்தோம். ஃபில் அர்லி, இந்த பூமியில. வாத்தைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, ஒவ்வொரு காரியத்துக்குரிய வழிகளையும் அவருக்கு என்ன செஞ்சோம், நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். ஃபாத்தபா சபபா, அவர் ஒரு பாதையில போனார். அப்படி அவர் ஒரு பாதையில போகும்போது எதுவரை அவர் சென்று விட்டார் என்று சொன்னால், ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்சி, சூரியன் மறையக்கூடிய இடம் வரை அவர் சென்று விட்டார். துல்கர்னைன் எவ்வளவு பெரிய மன்னர் என்று சொன்னா, எதுக்கு மன்னர் அவரு, கிழக்கு முதல் மேற்கு வரை. இதை வச்சுதான் பூமியை உருண்டாங்குவாங்க. அவர் அப்படியே போறாரு, கிழக்குல போனா என்ன வந்துருச்சு, மேற்கு வந்துருச்சு சரியா. ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்ஸ், அவர் மேற்கை அடைந்து விட்டார். உருபனா சூரியன் மறைவது, அவர் மேற்கை அடைந்தார். மேற்குக்கு அவர் போன உடனேயுமே வஜதஹா, அவர் சூரியனை பெற்றுக்கொண்டார். தகுருபு ஃபி ஐனின் ஹமிஅத்தின், அது சேறு கலந்த தண்ணியில் என்ன செய்கிறது, சூரியன் மறைகிறது. வவஜத இந்தஹா கௌமா, அந்த பகுதியில ஒரு கூட்டமும் இருந்தது. அந்த கூட்ட மக்கள் சொன்னார்கள், குல்னா, நாம் சொன்னோம், யாதல், அல்லாஹ் சொல்றான், குல்னா, நாம் சொன்னோம், யாதல் கர்னைனி, துல்கர்னைனே, இம்மா அன் துஅஸிப, நீங்கள் விரும்பினால் இவர்களை தண்டனை செய்யுங்கள்.
வைம்மா அன் தத்தஹத ஃபீஹி முஹ்ஸனா, நீங்கள் விரும்பினால் இவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அங்க ஒரு மக்கள் இருந்தாங்க, ஒரு சமுதாயம் இருந்துச்சு. நீங்க நினைச்சா நல்லா வச்சுக்கிறங்க, நீங்க நினைச்சா என்ன செய்யுங்க, இவங்கள தண்டிச்சுக்கிறங்க அப்படின்னு அந்த மேற்கு திசையில் வசிக்கிறாங்கல்ல அவர்கள் விஷயமாக நாம் சொன்னோம். அதுக்கு துல்கர்னைன் சொன்னாரு, கால அம்மா மன் லலம ஃபஸௌஃபு நுஅஸிபுஹு, யார் இவங்கள அநியாயக்காரர்களோ அவங்க நான் என்ன செய்வேன், அதாபு பண்ணுவேன். சரியா? சும்ம யுரத்து இலா ரப்பிஹி ஃபயுஅஸிபுஹு அதாப நுக்ரா, அதுக்கு பிறகு அவர் ரப்புட்ட போயிடுவாரு, ரப்பு என்ன செய்வான், அவங்கள தண்டிப்பான். அதே சமயத்துல வ அம்மா மன் ஆமன, யார் ஈமான் கொண்டாங்களோ, வ அமில சாலிஹன், சாலிஹான அமல்களை செஞ்சாங்களோ, ஃபலஹு ஜஸாஅனில் ஹுஸ்னா, அவங்களுக்கு என்ன இருக்கிறது, அழகான கூலி இருக்கிறது. வஸனகூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, நம்முடைய காரியங்கள்ல லேசான விஷயத்தை தான் அவருக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரியா? அப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, துல்கர்னைன் மறுபடியும் அப்படியே போறாரு. மேற்கை தாண்டி என்ன செய்யறாரு, மேற்கை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாரு. மேற்க தாண்டி அப்படி போனா என்ன வந்துருச்சு, கிழக்கு வந்துருச்சு. மேற்குக்கு போனாரு, அப்படியே மேற்கு அப்படியே போனா பூமி என்ன ஆயிடுச்சு, பூமி உருண்ட பத்தியலா, அவரு கிழக்கு திசையை நோக்கி வந்து விட்டார். ஹத்தா இதா பலக மஸ்லி அஷம்ஸ், சூரியன் உதிக்கிறது பத்தியலா, அதுக்கு வந்துட்டார். மேற்குலயே போனார், மேற்குலயே போனார், அப்படியே போனாரு. எங்க வந்துட்டாரு, கிழக்குக்கு வந்துட்டாரு. உருண்டை தானே, அப்படி இப்படி புத்தூர் போனமாக அங்கிட்டு போய் சேர்ந்துருவோமா இல்லையா, அது மாதிரி அவர் சூரியன் உதிக்கக்கூடிய திசைக்கு அவர் வந்து விட்டார். வந்தவனையுமே வஜதஹா தத்லு அலா கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது சூரியன் உதிக்கிறது. லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரா, அவர்களுக்கு அந்த சூரியனுடைய அந்த ஒளி, அந்த வெளிச்சம், அந்த வெயில் இருக்கு பத்தியலா, அந்த வெயில் படாமல் இருக்க தடுப்பு எதுவுமே கிடையாது. அப்ப நான் வீட்டுல என்ன இல்ல, ரூஃபே இல்ல, எல்லா வீட்லயும் ரூஃப் இல்ல, சும்மா சும்மா செவர் இருக்குது. அவங்க மேல என்ன செய்யுது, சூரியன். தர்ஜுமா புரியுதுல, தப்சீர் புரியுதுல? சரி, சூரியன் அவங்க மேல அப்படியே படுது. அந்த மாதிரியான மக்களையும் எங்க பாக்குறாரு, எந்த திசையில பார்த்தாரு, கிழக்கு திசையில, கிழக்கு திசையில பார்த்தார். கதாலிக்க வக்கது அஹதனா பிமாலதை ஹுபரா, இப்படியே அவர்களை பற்றிய முழுமையான செய்தியை நாம் என்ன செஞ்சோம், துல்கர்னைனுக்கு அறிவித்து கொடுத்தோம். நம்மள எல்லா செய்தியும் தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சும்மா துபா தபபா, அதுக்கு மேல என்ன பண்ணாரு, அவரு போறாரு. அதுக்கு மேலே அவர் போகும்போது ஹத்தா இதா பலக பைன சத்தைன், எங்க போய் சேர்ந்தாரு, சத்துன் என்று சொன்னால் மலை, சத்துன்னு சொன்னா மலை, சத்தைனி ரெண்டு மலைகள் இல்லையா, ரியாலுன் ரியாலைனி தெரியுமில, காசை பத்தி சொன்னா கரெக்டா டக்குன்னு தெரியும். ரியாலுன் ரியாலைனி பஹ்ரைனி ஐயா சொல்லுவோமா இல்லையா, அப்ப ரெண்டு கடல்கள், ரெண்டு ரியால்கள், பைன சத்தைனி, சத்துனா மலை, சத்தைனி ரெண்டு மலைகள், பைன சத்தைனி ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் அவர் சென்று விட்டார். சென்றுட்டா வஜத மின் தூனிஹிமா கௌமன், அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில ஒரு கௌம் இருந்தாங்க, அதை தாண்டியும் இன்னொரு கௌம் இருந்தாங்க. சரியா? ரெண்டு மலைகளுக்கு மத்தியில ஒரு கௌம் இருந்தாங்கல்ல, அவங்கதான் யாரு, யஜூஜ் மௌஜூஜ். புரியுதா? ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இருந்தாங்கல்ல, அவங்க யஜூஜ் மௌஜூஜ். ரெண்டு மலைகளை தாண்டி ஒரு கௌம் இருந்தாங்கல்ல, அவங்க நம்மள மாதிரி சாதாரண சாதா சீதா மக்கள். அப்ப லா யகாதுன யஃப்கஹூன கௌலா, அந்த யஜூஜ் மௌஜூஜுகள் நம்ம பேசக்கூடிய மொழிகளை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. நம்ம பேசக்கூடிய பாஷைய, பேசக்கூடிய மொழிகளை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் அங்க இருந்துச்சு. அவங்க யாரு, யஜூஜ் மௌஜூஜ். சரியா? அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவுல இருந்தது யஜூஜ் மௌஜூஜ், அதை தாண்டி ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா, அதை தாண்டி உள்ள கூட்டம் இவங்க துல்கர்னைனிட்ட சொன்னாங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள். சொன்னது யாரு, அந்த நல்ல மக்கள், அந்த மலையை தாண்டி வச்சுக்கிறாங்க பத்தியலா, அவர்கள் சொன்னார்கள்,
யாதல் கர்னைனி, துல்கர்னைனே கூப்பிடுறாங்க, துல்கர்னைனே, இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்ள். யஜூஜ் மஅஜூஜுகள் இந்த பூமியில வந்து என்ன செய்யறாங்க? குழப்பம் பண்றாங்க, சேட்டை பண்றாங்க, ஃபித்னா பண்றாங்க, ஃபசாது பண்றாங்க. அவங்க அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில மட்டும் இருக்கல, இருந்துட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து என்னமெல்லாம் ஃபித்னா பண்ண முடியுமோ அம்புட்டையும் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா? கொள்ளை அடிப்பது, கொலை செய்வது, ஃபித்னாக்கள் பண்ணுவது, அவங்க வேலையே ஃபித்னாவோ ஃபித்னா, கொலை செய்வதோ கொலை செய்வது, கொள்ளை அடிப்பது, விபச்சாரம் பண்ணுவது, கற்பழிப்பது, இது மாதிரியான கொடும் குற்றம் பண்ணியவர்களை தான் யஜூஜ் மஅஜூஜுகள். யாராலையும் அடக்க முடியல, அடக்க முடியாத சக்தி பெற்றவர்கள். ஈசா நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரையும் அடக்கிட்டாங்க? தஜ்ஜாலையும் அடக்கிட்டாங்க. இவங்க என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. அது மாதிரியான பெரிய ஒரு கூட்டம், சக்தி உள்ள ஒரு கூட்டம். சொல்றாங்க, யாதல் கர்னைன் துல்கர்னைனே இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்ள். அவங்க எல்லாம் இந்த யஜூஜ் மஅஜூஜ் இந்த பூமியில வந்து எக்கச்சக்கமா ஃபித்னா ஃபசாத் பண்றாங்க. ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன், நாங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரட்டுமா? மன்னர்கிட்ட கேட்கறாங்க, துல்கர்னைன்ட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு நான் என்ன தரட்டுமா? ஹர்ஜன் சொன்னா பெரிய ஒரு தொகை, பெரிய ஒரு தொகை நாங்கள் உங்களுக்கு தரட்டுமா? எதற்காக என்று சொன்னால், அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் நீங்கள் எதை ஏற்படுத்துங்கள்? ஒரு பலமான தடுப்பை ஏற்படுத்துங்கள், ஒரு பலமான தடுப்பை நீங்கள் கட்டுங்கள். அப்படி கட்டுறதுக்கு காசு பணம் வேணுமா இல்லையா? அப்படி பலமான தடுப்பை கட்டுறதுக்கு நாங்க காசு பணம் தர்றோம், பிளஸ் உங்களுக்கு சேர்த்து என்ன செய்யறோம்? நாங்க காசு பணம் தர்றோம், நீங்க வந்து பலமான ஒரு தடுப்பை எங்களுக்கு கட்டித்தாங்க என்று அந்த மக்கள் யார்கிட்ட சொன்னாங்க? துல்கர்னைன்ட்ட சொன்னாங்க. சொன்ன உடனேயுமே அதுக்கு துல்கர்னைன் சொன்னாரு, கால மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி ஹைருன், என் ரப்பு எனக்கு செல்வத்தை கொடுத்துக்கிறான்ல, என் ரப்பு எனக்கு செல்வாக்க கொடுத்துக்கிறான்ல, அது நீங்க காசு தர்றேன்னு சொல்றீங்கல்ல, அதை விட சிறந்தது. எவ்வளவு பெரிய அரசர்னா, எவ்வளவு பெரிய மன்னரு, நான் தான் பாரசீகத்துக்கு மன்னரு, நான் தான் ரோமுக்கு மன்னரு, ஒட்டுமொத்த துனியாவே என் அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது. நீங்க தர்ற காசுலாம் எனக்கு ஒரு மேற்றே கிடையாது, என் ரப்பு எனக்கு கொடுத்துக்கிறான் பாத்தீங்களா, அது வந்து நீங்க தர்றேன்னு சொல்றீங்கல்ல, அதை விட பெருசு. அதே சமயத்தில் நான் செய்வேன், நான் தடுப்பு சுவரை வந்து கட்டி கொடுப்பேன், எனக்கு அதுக்காக காசெல்லாம் வேண்டாம், உங்களுடைய ஒரு உதவி, வேற ஒரு உதவி வேணும். என்ன உதவி என்று சொன்னால், ஃபஇனுனி, நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்யுங்கள், பிகுவத்தின், எதை கொண்டு? உங்களுடைய சக்தியை கொண்டு, அதாவது உடல் உழைப்பு தாருங்கள். புரிஞ்சாத்தா? உடல் உழைப்பு தாருங்கள். இது தேவையில்லை, காசு தேவையில்லை, காசு பணம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய உடல் உழைப்பை தாருங்கள், உடல் உழைப்பின் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்தால் அஜ்அல் பைனக்கும் வ பைனஹும் ரஜுமா, உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் நான் என்ன செய்து விடுவேன்? தடுவான ஒரு தடையை, ஒரு தடுப்பு சுவரை நான் ஏற்படுத்தி விடுவேன். காசு வேண்டாம், வேலை வேணும், உடல் உழைப்பு வேணும் அப்படின்னு துல்கர்னைன் சொன்னார். சொல்லிப்புட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னாரு, ஆத்தூனி, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஜுபார் அல் ஹதீதி, ஹதீதுனா இரும்பு, தெரியும், இரும்பு பாலம், பாலம் பாலமா இரும்பு இருக்கு பத்தியால, கட்டி கட்டியா இருக்கு பத்தியால, சரியா? நமக்கு தங்க கட்டி தான் தெரியும், அது சின்னவனா இருக்கேன், அப்படி பெருசு பெருசா லாரிலையும் கண்டனர்லையும் ஏத்திட்டு போவாங்க பத்தியலா, அதான இரும்பு பாலம். அப்படின்னு அந்த இரும்பு பாலத்தை என்ன செய்ய எனக்காக நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னு துல்கர்னைன் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இரும்பு பாலத்தை, ஏன்னா ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு, ஒரு பாதை இருக்குது, அங்க என்ன செய்யணும்? அதை போட்டு அடைக்கணும். அப்ப இரும்பால் அடைக்கிறதுக்காக கேட்ட உடனேயுமே அவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க இரும்பு பாலத்தை. எவ்வளவு என்று சொன்னால், ஹத்தா இதா சாவா பைனா சதஃபைனி, அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில இரும்பு பாலத்தை வச்சு அப்படி ஃபுல்லா நிரப்பிட்டாங்க. இரும்பு பாலமா போட்டு அந்த வழி என்ன பண்ணிட்டாங்க? நிரப்பி, இரும்பாலேயே நிரப்பிட்டாங்க. இப்ப மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அந்த மக்களுக்கு அவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான்.
அவ்வளவு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இரும்பு பாலத்தாலேயே அந்த பகுதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழிய நிரப்பிட்டாங்க. அந்த அந்த இடமே இரும்பால் அடைக்கப்பட்டுச்சு. இரும்பால் அடைக்கப்பட்ட உடனேயுமே அவங்க சொன்னாங்க, யாரு துல்கர்னைன் சொன்னாங்க, உன்ஃபுகு என்ன செய்யுங்கள், ஊதுங்கள். ஊதுங்கள் இப்படி ஊதுங்கள், சும்மா ஃபூட் ஊதுறது கிடையாது, நெருப்ப வச்சு என்ன செய்யுங்க, அதை உருக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அந்த இரும்பு உருக்கப்பட்டது. ஹத்தா இதா ஜாலஹு நாரன், அது என்னவாகி விட்டது, நெருப்பாக. அப்படி அந்த இரும்ப உருக்குன்னா அப்படி அப்படி நெருப்பு மாதிரி இருக்கு பத்தியலா, அப்படி நெருப்பு ஆயிருச்சு அந்த இரும்புகள். அப்ப மறுபடியும் துல்கர்னைன் சொன்னாங்க, கால ஆத்தூனி உஃபுரி காலை கித்தரா, எனக்கு செம்பை கொண்டு வாருங்கள். அந்த உருக்கப்பட்ட அந்த இரும்பு பாலத்துல எதை ஊத்தன, செம்ப ஊத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு கொடுக்கப்பட்டது. எதை ஊத்துனாங்க, அதுக்கு மேல செம்ப ஊத்தி பலமான ஒரு பாலமாக, பலமான ஒரு தடுப்பாக என்ன செஞ்சாங்க, துல்கர்னைனை கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு மேல இவங்களால வெளியே வர முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தடுப்பை, ஒரு அரணை கட்டி விட்டுட்டாங்க. அப்படி கட்டி விட்ட உடனேயுமே அல்லாஹ் சொல்றா, அதற்கு பிறகு அந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தால் சக்தி பெறவில்லை. அதுக்கு மேல அவங்களுக்கு சக்தி இல்ல. எதுக்கு சக்தி இல்ல, அதுக்கு மேல ஏறி குதிச்சு வர்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உயரமா கட்டிட்டாங்க. என்ன பண்ண முடியல, ஓட்ட போட்டு தொலை போட்டு பிச்சுக்கிட்டு குத்தி உள்ள வர முடியல. ஓட்ட எவ்வளவுதான் போட்டாங்க, இவ்வளவுதான் ஓட்ட போட்டாங்களே தவிர ஒரு மனுஷன் வர்ற அளவு, நான் வர்ற அளவு கூட ஓட்ட போடல. புரியுதா? அவ இவ்வளவுதான் இந்த கட்ட விரல ஆட்காட்டு விரலையும் ஒன்னா வச்ச இவ்வளவு ஓட்டுறதுக்கு பத்தியெல்லாம் இதுதான் போட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல அவைகளை என்ன செய்ய முடியல, போட முடியல, அவைகளுக்கு சக்தி இல்லை என்று அல்லாஹ் பேசிவிட்டு சொல்றான், இவ்வளவு வேலையை செஞ்சு போட்டு இது பெரிய ஒரு சாதனையா, சாதனை இல்லையா? அல்லாஹ் துல்கர்னைனுக்கு செல்வத்தை கொடுத்தான், செல்வாக்கை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், பெரிய ஒரு மகத்தான ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு போட்டு நான் தான், ஏன் ஆட்சி, ஏன் அதிகாரம், ஏன் சக்தி என்று சொல்லாமல் அவர்கள் சொன்னார்கள், காலஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி. இதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது வரலாற்று செய்தி. படிப்பினை என்ன, இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை செய்துவிட்டு சொன்னார்கள், காலஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது என் ரப்பிடமிருந்து வந்த அருள் கொடை, நான்லாம் ஒண்ணுமே இல்லை, என்னைய வச்சு அல்லாஹ் வேலை வாங்கினான். அப்ப இது தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால், எவ்வளவு உயரமான இடத்துக்கு நம்ம சென்றாலும் இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறான் அப்படிதான் சொல்லுமே தவிர நான்கிற இந்த ஆணவம் பெருமை வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக காலஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி. புரியுதா? உங்களுக்கு தெரியும், அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவங்க ஹஜ்ஜி பண்ணாங்கல்ல, அந்த ஹஜ்ஜில மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சாங்கல்ல, ஹஜ்ஜி இல்ல, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு காபத்துல்லாவை உம்ரா பண்ணாங்கல்ல, அந்த உம்ராவுல ஒட்டகத்துல உட்கார்ந்துக்கிட்டு மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பீரமா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நிறம், அவங்களுடைய அழகு, அவங்களுடைய நடை கம்பீரமா இருப்பாங்க. பேசினா ஒரு ராணுவ தளபதி பேசுவாங்க பத்தியெல்லாம் அது மாதிரிதான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை, ஒரு ஆற்றல், ஒரு சக்திய அவங்களுக்கு இயற்கையிலேயே உடம்புலேயே அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான் இல்லையா? ஆனால் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அவங்க தவாஃப் செஞ்சாங்களே, எப்படி செஞ்சாங்க, கொஞ்சம் அப்படி குனிஞ்சு தவாஃப் செஞ்சாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க, எனக்கு 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 பெருமை இல்ல, இதை என் ரப்பு செஞ்சது, என்னைய வச்சு வேலை வாங்கினா ரப்பு, நான் இதுக்கு ஒண்ணுமே இல்ல செஞ்சாங்களே இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு பெருமை இல்லாத பணிவு என்ன செய்ய நம்மள்கிட்ட வரணும். உங்களுக்கு தெரியும், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, காதிசியாவுடைய போருக்கு பிறகு, காதிசியாவுடைய போர் யாருக்கு எதிராக நடந்த போர், பாரசீகம் வல்லரசுக்கு எதிராக நடந்த போர் காதிசியா போர். காதிசியாவுக்கு சஹாபாக்கள் அனுப்பி விட்டுட்டாங்க. 3 நாள் போர் நடக்கிறது, உச்சகட்ட போர், காதிசியா போர்
வல்லரசுக்கு எதிராக உச்சகட்டமான போரே. அப்ப ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய எல்லை வரை போய் இருந்து அந்த ரிசல்ட் என்ன, பக்கு பக்குன்னு இருக்குமா இல்லையா? வல்லரசோட மோத அனுப்பி வைக்கிறோம், ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்னவாயிட்டாங்க தெரியல. அந்த மதீனாவுடைய எல்லையை தாண்டி யாராவது வருவாங்க, நற்செய்தி சொல்லுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. காத்துக்கிட்டு தான் முதல் நாள் ஃபுல்லா இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. 2ஆம் நாள் போய் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. 3ஆம் நாள் போய் இருப்பாங்க. 3ஆம் நாள் போய் இருந்தா ஒருத்தர் அந்த பகுதியிலிருந்து ஒட்டகத்துல என்ன செய்வார், குதிரையில என்ன செய்வாரு, வேகமா வருவார். அவர் குதிரையில வேகமா வரும்போது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடைசி மதீனாவுடைய எல்லையில தான் இருந்தாங்க. அவர் ஹலீஃபாவை பொருள்படுத்தவே மாட்டார். அவர் பாரசீகத்துக்காரர். அவருக்கு இவர்தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுன்னு தெரியாது. அவ தெரியாதனால ஹலீஃபாவை பொருள்படுத்தாம வேகமா ஹலீஃபாவை தாண்டி வருவார், குதிரையில சவாரி செஞ்சு வருவாரு. ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குதிரைக்கு பின்னால் என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. அந்த குதிரையுடைய அந்த தூசி, அந்த புழுதி எல்லாம் என்ன செய்ய ஹலீஃபா மேல அப்படியே பறக்கும். குதிரை வேகமா பறக்கும். அந்த ஸ்பீட்ல ஓட முடியாது. இருந்தாலும் சக்தி கூட்டுப்பட்டு என்ன செஞ்சாங்க, ஹலீஃபா ஓடி வருவாங்க. அவங்க நேரா அந்த குதிரை போய் மஸ்ஜித் நபவியில போய் நின்றோம். இவங்க அதுக்கு பின்னால ஓடி வருவாங்க. ஓடி வந்து மூச்சு வாங்க வந்து நின்றா அவர் கேட்பாரு, ஐனா அமீருல் முஃமினீன், எங்க அமீருல் முஃமினீன் எங்க அப்படின்னு கேட்பாரு. சொல்லுவாங்க ஹலீஃபா, ஆனா அமீருல் முஃமினீன், நான் தான் யாரு, அமீருல் முஃமினீன் நான் தான் ஹலீஃபா அப்படிங்குவாங்க. ஆச்சரியமா இருவாரு. உங்கள்கிட்ட தான் அந்த பாரசீகத்துடைய வெற்றி செய்தியை சொல்ல எங்க தளபதி அனுப்பி விட்டாங்க, நீங்க தான் எனக்கு ஹலீஃபான்னு தெரியாது அப்படின்னு பயந்துகிட்டு இறங்க பார்ப்பாங்க. கீழே ஒட்டகத்துல குதிரையிலிருந்து இறங்க பார்ப்பாங்க. ஹலீஃபா சொல்லுவாங்க, இறங்காதப்பா, நீ குதிரையில இருந்தே அந்த அறிவிப்பை செய்யி, நான் கீழே நின்று கேட்கிறேன் அப்படிங்குவாங்க. அவர் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து விட்டான் அப்படின்ற அறிவிப்பு செஞ்சாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த வெற்றி செய்தி, இந்த நற்செய்தியை உங்க வாய் மூலமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நான்கிற ஆணவம் பெருமை யாருக்கும் விடக்கூடாது இல்லையா? அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சு கிடக்குறோமே, எல்லாம் என்ன காரணம்? ஈகோ தானே காரணம். எல்லாம் அவட்டையும் விட்டுப்புட்டு நம்ம எல்லாம் ஒன்னா ஒரே இயக்கமா இருப்போம். இருக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா என்ன செய்யணும், அவங்க பதவிகளை விட்டு கொடுக்கணும். பதவிகளை விட்டு கொடுத்தால் ஒற்றுமை சாத்தியமே. ஒற்றுமை இன்றைக்கு சாத்தியம் இல்லை என்பது பதவி மோகம், பதவி ஆசைதான் காரணம். பெரிய பெரிய உதாரணமா பாத்தீங்களாக்க ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவா இருந்தாங்கல்ல, அந்த பகுதி ஃபுல்லா அவங்களுடைய அலிக்கு பிறகு ஹலீஃபாவா இருந்தது யாரு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. பாக்குறாங்க 6 மாசம் முஸ்லிம்கள் 2 பிரிவா இருக்கிறாங்க. ஒரு பக்கத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பக்கத்து யாரு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கூப்பிடுறாங்க, எனக்கு இந்த பதவியே வேண்டாங்க, பெரிய ஜனாதிபதி பதவி, சக்தி வாய்ந்த பதவி, எனக்கு பதவியே வேண்டாம், என் பகுதியை உங்களுக்கு விட்டு கொடுத்துறேன், உங்க தலைமைக்கு கீழே நான் இருக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுத்தாங்களா இல்லையா? ஒற்றுமை வந்துச்சா இல்லையா? இதை வச்சு ரோமுல போய் இஸ்லாத்தை தாவா செஞ்சாங்களா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் என்ற பெருமை, ஈகோ வராமல் எல்லாம் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வுடைய உதவி தான் அப்படின்னு இருக்கனே. அப்ப துல்கர்னைன் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்துவிட்ட பிறகு சொன்னார், கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. சரியா? அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், ஃபைதா ஜா வஅது ரப்பி, என் ரப்புடைய வாய்தா வந்தால், நான் பலமான கோட்டையா கட்டிட்டேன், உறுதியான தடுப்பா கட்டிட்டேன், அவங்களால பிச்சுக்கிட்டு வரவே முடியாது. ஆனால் என் ரப்புடைய வாய்தா வந்து விட்டால், வாதாடா என்ன, அந்த மறுமை நாள், சரியா, உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வந்து விட்டால், ஜாலஹு தக்கா, இந்த நான் கட்டினல்ல அதெல்லாம் என்ன ஆகிறேன், சுக்குநூறா போயிடும், தூள்தூளா போயிடும். சரியா? வகான வாது ரப்பி ஹக்கா, என் ரப்புடைய வாதா என்ன, அது ஹக்கானது, அது உண்மையானது.
அப்பனா என்ன தெரியுதா அப்படின்னு சொன்னா, அந்த சூர் ஊதப்பட்டது பத்தியலா அது வர அப்படி நிக்கி, அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, அந்த அந்த கடைசி காலகட்டத்தில் இவங்க வருவாங்க அப்படிங்கறத இந்த ஆயத்து பேசுகிறது. பேசிவிட்டு வதரக்கனா பஅதஹும் யௌமைதி யமூது ஃபீ பஅலின், அந்த நாட்களில் சிலர் சிலரோடு மோதி கொள்வார்கள். சில பேர் என்ன செய்வாங்க, மோதி கொள்வார்கள். வனுஃபிக ஃபிஸ்ஸூரி, சூரில் என்ன செய்யப்பட, ஊதப்பட. ஃபஜமஅனாஹும் ஜமஆ, எல்லாத்தையும் அப்ப என்ன செஞ்சிருவோம், ஒன்னா சேர்த்துருவோம். இந்த இரண்டாவது சூர். முதல் சூர்ல வந்து அழிக்கப்படுற சூர், இரண்டாவது சூர் என்ன, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருவான். அந்த சூர் ஊதப்பட்டு மஹ்ஷர் இருக்கு பத்தியலா, மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானம் வந்து எங்க இருக்கும், இந்த பூமியா, வானமா, வேற நாட்டிலையா? மஹ்ஷர் மைதானம் எங்க இருக்கு? அது சரி, மஹ்ஷர் மைதானம் சொல்றோம்ல பாய், மஹ்ஷர் மைதானம்ங்கிற அந்த 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 மஹ்ஷர் மைதானம் எங்க இருக்கும்? என்ன பாய்? ஷாம் தேசத்துல இருக்கேன், ஷாம் தேசத்துல இருக்கேன். நீங்க கையை தூக்குறீங்களா தலையை சொரிஞ்சியலா? காணி பாய் தலையை சொரிஞ்சியலோ இப்படின்றாரு, அப்படி இப்படின்றாரு. சரியா ஜமால் பாய்? வானத்துல பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நான் ஒரு நாளைக்கு மஹ்ஷரை பற்றி, மஹ்ஷர் மைதானத்தை பற்றியே பேசுறேன். மஹ்ஷர் மைதானம் என்பது இந்த பூமியில தான் இருக்கும். இந்த பூமியில தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அப்ப இந்த பூமியா இருக்காது. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்லி வஸ்ஸமாவாத்து. அப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த பூமியவே அழிச்சிருவோம். இந்த பூமியை அழித்து விட்டு இங்கே இன்னொரு பூமியை நாம் படைப்போம். இந்த பூமியை மொத்தமா அழிச்சு போட்டு இந்த பூமியா இருக்காது, அது என்னவா இருக்கேன், இன்னொரு புதிய பூமியாக இருக்கும். அந்த புதிய பூமியில மரம் செடி கொடி மற்ற ஏது பில்டிங் எதுவுமே இருக்காது. சரியா? பாரிசத்தன் எல்லாம் வெட்ட வெளி மைதானம் மாதிரி இருக்கும். அந்த பூமி வந்து வெள்ள வெள்ளேன்னு இருக்கேன். அந்த ரொட்டி சுடுறாங்கல்ல, அந்த வெள்ள ரொட்டி, அந்த ரொட்டி மாதிரி என்ன செய்யும், அந்த பூமி இருக்கும். அந்த பூமியில் வைத்துத்தான் நாம் உங்கள் எல்லோரையும் எழுப்பி என்ன செய்வோம், விசாரிப்போம் அப்படிங்கிறா. அவ மஹ்ஷர் மைதானம் என்பது வந்து இந்த பூமியை அல்லாஹ் அழித்து விட்டு இதே பூமியில் இதே இடத்தில் இன்னொரு பூமியை அல்லாஹ் படைத்து என்ன செய்வான், அதுல வச்சு விசாரிப்பான். அந்த விசாரணைக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, சொர்க்கம் நரகம் எங்கே இருக்கிறது, அது வானத்தில் இருக்குது. சொர்க்கம் நரகம் வானத்தில் இருக்கிறது. அதனால தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கு பத்தியலா, அதுக்கு மேல என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கு பத்தியலா, அது கீழே என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் கீழே என்ன ஷேக் இருக்குது. டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா? அல்லாஹ்வுடைய அர்ஷ் கீழே வந்து என்ன இருக்குது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் எங்க இருக்குது, 7 வானத்துக்கு மேல மேல வானத்தில் இருக்குது அப்படின்னு இருக்குது. அப்ப சொர்க்கம் நரகம் எல்லாம் வானத்தில் இருக்கிறது. இந்த மஹ்ஷர் மைதானம் என்பது இங்க வச்சுதான் அல்லாஹ் விசாரிப்பான். ஆனா இந்த பூமியா இருக்காது. இந்த பூமியை அழிச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்வான், வேற ஒரு பூமியா நான் படைப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். நான் இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஆயத் ஹதீஸ் எல்லாம் தொகுத்து ஒரு ஜும்மாவுல பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அந்த மாதிரி வரும்போது அம்புட்டையும் நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற. எல்லாத்தையும் நம்ம சேர்ப்போம். சேர்த்துப்புட்டு யாரு பாதிகளாக இருக்கிறாங்களோ, வஅர்துனா ஜஹன்னம யௌமைதின் லில் காஃபிரீன் அர்லா, பாவிகளுக்கு காவிர்களுக்கு நம்ம எதை காட்டுவோம், அந்த நாளையில நரகத்தை காட்டுவோம். யாரு பாவிகள், யாரு அநியாயக்கார காவிர்கள் என்று சொன்னால், அல்லதீன கானத் அய்னுஹும் ஃபீ கிதாயின் அன் ذிக்ரி வகானூ லா யஸ்ததிஊன சம்ஆ, அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் கிதாவுக்குள் போய், கிதானா என்ன, ஒரு மறைவு, கிதானா என்ன, ஒரு தடுப்பு. அன் ذிக்ரி, என்னுடைய உபதேசத்தை வந்து பார்க்காம, என் உபதேசத்தை கேட்காம என்ன பண்ணிக்கிட்டாங்க, கண்ணை பொத்திக்கிட்டாங்க, கண்ணை மறைச்சிக்கிட்டாங்க, காரை மூடிக்கிட்டாங்க. தெரிஞ்சா? அப்ப உபதேசத்தை கேட்பது என்பது வந்து மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க இல்லையா?
எல்லாரும் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டு இல்லையா, எத்தனை கிலோமீட்டரு, ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர், கே நகர் உடையாம்பட்டி அதை தாண்டி இல்லையா, அது மாதிரி என்ன தென்னூர் தில்லை நகர், நீங்க எல்லாரும் பாத்தீங்களாக்க பக்கத்தில் வந்த சகோதர சகோதரிகள் குறைவானவர்கள், எல்லாம் 2 வீலர்ல இல்ல கார்ல, அப்படித்தானே? ஏன் வந்தீங்க? உபதேசத்தை கேட்கணும், பார்க்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், அமல் செய்யணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய மகபிரத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய அதான நோக்கம், வேற நோக்கமா கிடையாதுல. அப்ப கெட்டவர்களை பொறுத்தவரை நல்லதை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வகானு லா யஸ்ததியூன ஸம்ஆ, நல்லதை என்ன செய்ய மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள், கேட்க சக்தி பெறவும் மாட்டார். நல்லதை பார்த்தாதான் அபாய் நல்லது உங்களுக்கு கிடைக்கும், நல்லதை கேட்டாதான் நல்லது. மாஷா அல்லாஹ் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கையில குரானை வச்சுக்கிட்டு பேனா பென்சிலை வச்சுக்கிட்டு நோட்டை வச்சுக்கிட்டு முன்கண் நக்கிற மாதிரி கையில போனை வச்சுக்கிட்டு சொல்ற நம்பர்லாம் அடிச்சு அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீல்ல. அப்ப கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும், குறிப்பு எடுத்துக்கிறணும், பார்க்கணும், அதான பாய் காரணம். அப்ப யாரு நல்லதை நோக்கி வர்றாங்கல்ல, நல்லதை கேட்கிறாங்கல்ல, அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை குர்ஆன் சொல்லுது, அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை பெற்றவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்றவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய என்னது அல்லாஹ்வுடைய ரிதுவான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற்றவர்கள் என்று பேசுகிறது. அப்ப யாரு நல்ல விஷயத்துக்கு வரலையோ, நல்லதை பார்க்கலையோ, நல்லதை கேட்கலையோ, அவங்களுக்கு என்னதான் காட்டப்படும்? மறுமையில நரகமே காட்டப்படும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு ஏறக்குறைய 101வது ஆயத்து வரையிலும் இல்லையா நம்ம படிச்சுக்கிறோம். துல்கர்னைனை பற்றி படிச்சிருக்கிறோம், அப்புறம் யஜூஜ் மௌஜூஜ் இல்லையா பற்றி படிச்சுக்கிறோம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பெருமை என்பது வந்துவிடவே கூடாது. அவ்வளவு பெரிய சாதனைக்கு பிறகு என்ன சொன்னாரு? காலஹாதா ரஹமத்து மிர் ரப்பி, காலஹாதா ரஹமத்து மிர் ரப்பி, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, அப்படிதானே? அவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க. பண்ணவன என்ன சொன்னாங்க? காலஹாதா இல்ல ஜி, அங்க சுலைமான் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, சரியா? அப்ப அல்லாஹ்வுடைய ஃபதுல் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற இந்த இறையச்சத்தோடு பெருமை இல்லாமல் அடக்கத்தோடு வாழணுங்கிற வரலாற்று செய்திகளையும் இந்த வசனங்கள் கற்றுத்தருகின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்கள் அருளப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்துக்களை ஓதி தஃப்சீர் பண்ணாங்கல்ல, அந்த தஃப்சீர் சஹாபாக்குடைய கல்புகளில் எந்த ஈமானை ஏற்படுத்தியதோ, எந்த இறையச்சத்தை ஏற்படுத்தியதோ, அதே ஈமானை, அதே இறையச்சத்தை நம்முடைய கல்புகள் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.